நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அதை அவங்களே சரி பண்ற அளவுக்கு ஒரு திறமை இருக்கு அவங்களுக்கு. டேலண்ட் ஆனவங்க. அவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏதோ ஒரு நல்ல ஒரு கால் உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து அருமையான ஒரு அழைப்பு வந்து அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல பாசிட்டிவா இருக்கிற மாதிரி சொல்லுங்க சார் இந்த மகர ராசிக்கு. நிச்சயமாக மகரம் சிகரம் தொட போகிறது. ஆஹா, அப்புறம் என்ன கவலையே இல்லை. ஏன்னா இந்த ராசி அதிபதி தான் சனி பகவான். அவர் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் தான் குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார். அப்ப சுப விஷயமாக என்னன்னா திருமண அமைப்புக்கு இந்த ராசிக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா நான் தலைவனாவானா இல்லை தலைவி ஆவானான்னு. அப்ப பொதுவாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ராசிக்காரங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணணும், பிஸ்னஸில் டெவலப் ஆகணும், தான் கௌரவமாக இருக்கணும், ஒரு சங்கங்கள் சபையில் பொறுப்பு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சுக்கிரன் அம்சம் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ பிரபலமாக்கி இவ்வளோ கமெண்ட்ஸு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாப்பி எங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்ன 12 ராசிக்கு என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்னு நாங்கள் அப்படியே ஒரு நாளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்கான பலன்களெல்லாம் கேட்டு நாங்கள் ரசித்து நீங்கள் ரசிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதிடர். அவர் யாருன்னா ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்களை தான். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்னு அவர் தான் நிறைய 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் சனி வக்ரம். என்னடா இது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது, அது என்ன சனி வக்ரம்? அதான் எனக்கும் அந்த டவுட் இருக்குங்க. அவரே கேட்டு தான் கிளியர் பண்ணிக்கணும். சனி வக்ர பயிற்சின்னு இருக்கான். அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சியில் யார்கிட்டையாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருமா? அந்த அழைப்பில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, பெரிய அதிர்ஷ்டம் திடீர்னு வந்துடுதா, இல்லை ஏதாவது அந்த 12 ராசியில் ஏதாவது சில ராசிக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் நாங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான பதிவு இது. ஓகேவா? பார்ப்போம் அவரை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமையாக நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம சனி வக்ர பயிற்சி, அதாவது சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சுது. அது என்ன சார் சனி வக்ர பயிற்சி? சனி வக்ர பயிற்சின்னா என்ன? அது எப்போ வருது? யாரும் ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருமாமே, நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த அழைப்பு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா, பாசிட்டிவாக இருக்குமா? சொல்லுங்கள். அவங்களெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க, கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. நிச்சயமாக. முதல்ல சனி வக்ர பயிற்சி இது திருக்கணித அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனி என்ற கிரகம் வக்ரகதியில் வரும் பொழுது அதோட பிளானட்டோட ஸ்பீடு லெவல் குறையும். அப்போ சனி வக்ரகதியில் வேலை செய்யும்போது இத்தனை நாளாக சனி கெடுதலை செய்திருந்தால் நல்லது செய்வார், நல்லது செய்திருந்தால் கெடுதல், அப்படியே தன் பலனை சுயமாக மாற்றிக்கொள்கிறார். ஓகே. அப்போ அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக புரியணும்னா சனிக்கு 5 to 9 வரைக்கும் சூரியன் வரும்போது வக்ரம் பெறுங்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன் வா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். முதல்ல நாங்கள் இந்த வரன் வேணான்னு சொன்னோம், திருப்பி அவங்களே கேட்குறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆகிடாது. அப்போ ஒரு காதல் சம்பந்தப்பட்ட திருமண வயதுடைய ஆண் பெண்கள் முதல்ல நோன்னு சொன்னாங்க, இப்போ சரின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆச்சு சார், திருப்பி அதே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. அப்போ லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் நடக்குது இந்த 12 ராசிகளுக்கும். அப்போ இந்த வாய்ப்பை தக்க வைத்துக்கிட்டோம்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, சொத்து ரீதியாக, குழந்தை பிறப்பு, அது மட்டும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தாய் தந்தையின் உடல்நிலைகள், பிஸ்னஸ், அப்புறம் வேலை,
இது மாதிரி அனைத்து விஷயங்களும் மாறுதல் ஏற்படுத்துகிறது. சூப்பர். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா யோகத்தின் உச்சமாக வந்துடும். ஒரு சிலர்லாம் சார் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா இதில் கவனமாக இருந்துக்கிட்டால் சேஃப் ஆயிடுவீங்க, உங்களுக்கு அது கெடுதலாக மாறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இருக்கின்ற கிரக அமைப்பில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இதுதான். அதாவது வர்ற அழைப்புனால அதிர்ஷ்டமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்டாக இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதானே சார்? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து 12 ராசிக்கான அந்த சனி வக்ர பயிற்சி பார்க்கலாமா சார்? நிச்சயமா மேடம். அடுத்தது மகர ராசி சார். இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆவலாகவே இருப்பாங்க. இதுக்கு கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அதை அவங்களே சரி பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை இருக்குது அவங்களுக்கு, டேலண்ட் ஆனவங்க. அவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்குது? ஏதோ ஒரு நல்ல ஒரு கால் அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து, அருமையான ஒரு அழைப்பு வந்து அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் சார் இந்த மகர ராசிக்கு. நிச்சயமாக மகரம் சிகரம் தொட போகிறது. ஆஹா, அப்புறம் என்ன கவலையே இல்லை. ஏன்னா இந்த ராசி அதிபதி தான் சனி பகவான். அவர் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று தனம் தானிய விருத்தி ஏற்படுத்தி 2ஆம் நோக்கி விட்ட நோக்கி வரார். அப்போ இவங்களுக்கு புது விஷயங்கள் பலது நடக்குது. ஃபஸ்ட்டு குடும்ப உறவுகள் வலுப்படும். இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சொந்த பந்தங்கள் நட்புகள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சில அவமானப்பட்டு வெளியே போனது பல பேர் இப்போ தான் திருப்பி ரீயூனியன் ஆக போகிறாங்க. இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்களாம், குழந்தைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், என் பெற்றோர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது, இதை குழந்தைகள் மருமகள் இது மாதிரி ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டுருச்சு. அதை ரீயூனியன் ஆக வாய்ப்பு வருதுங்க. இறைவனாக பார்த்து ஒரு டைம் தரேன் சரி செய்ய. அப்போ உறவுகள் வலுப்பெறுகின்றன. ஸோ அப்போ உறவுகள்லாம் திருமண யோகம் இருக்குமா? இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் தான் குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார். அப்போ சுப விஷயமாக என்னன்னா, திருமண அமைப்புக்கு தான் ஏன் இதாக இருக்க, நீ சாமியாரெலாம் ஆக முடியாது, இந்த குடும்பஸ்தனாய்க்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண உறவுகள் வலுப்பெறுகின்றன. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எதிர்பார்த்த மனதுக்கு பிடித்த வரனாக, இத்தனை நாள் எங்கே தான் இருந்தீங்க, நானும் இத்தனை சர்ச் பண்ணேங்கிற மாதிரி அப்படி வரக்கூடியது. இப்போ இந்த மேட்தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பிடிச்சிருவாங்களோ, இத்தனை நாள் ஒன்று தான் தேடுது எங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதலில் கைகூடுமா, ரைட் டைமா, இதை ஒத்து வருமானு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு டேக் மெசேஜ் எடுக்கக்கூடியது. இப்போ தான் அந்த அழைப்பே வரும். சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு எதாவது இருந்தால் சொல்லுப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்க, இல்லை ஏமா எதாக இருந்தால் சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஜாதக ரீதியாக இந்த காதல் விஷயங்கள் சின்ன சின்ன தோஷம் இருக்குன்னு சொன்னால் கூட உயிர் ஸ்தானம் மட்டும் ஆயுள் ஸ்தானம் மட்டும் கரெக்டாக இருந்தால் பார்த்து ஒரு சில பரிகாரம் பண்ண முடியும். சேர்த்து வைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு இந்த ராசிக்கு. இந்த ராசிக்குங்க இப்போ திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா, நான் தலைவன் ஆவேனா இல்லை தலைவி ஆவானான்னு. அப்போ பொதுவாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நிறைய வருது இந்த ராசிக்கு. ஆனால் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக சூரியன் வருகிற காலத்தால் ஜாதகம், லக்னம், தசாபதி எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்போ இந்த ராசிகள் கொஞ்சம் பார்த்து தான் இறங்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் கோல்டன் டைம் எதுங்களா? பிஸ்னஸுங்க. ராசிக்காரங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணணும், பிஸ்னஸில் டெவலப் ஆகணும், தான் கௌரவமாக இருக்கணும், ஒரு சங்கங்கள் சபையில் பொறுப்பு வரணும்னு நினச்சிட்டு தாங்க. சுக்கிரன் அம்சம் நல்லா இருக்கு, குரு வேற பார்க்கும்போது புது வாய்ப்புகள் பிறக்குது. பிஸ்னஸில் கூட்டு பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி வருது. நான் ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பார்ட்னர்னு பார்த்துக்கணும். ராசிக்கு 6ஆம் அதிபதி தான் ஜாபை சொல்லும். இந்த ஜாப் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வரும். இப்போ வேலை இருக்காமல் என்னென்னு பாரு, அது திடீர்னு ட்ரை பண்ணணும். நண்பர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் அதிகம். இப்போ வெளிநாடாக இருக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் வருது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வெளிநாட்டில் சென்று இவங்க வேலை வாய்ப்பை தேட, வெளி மாநிலம் சென்று சேர ஒரு நிரந்தர வருமானம் அமைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை சரியாக பயன்படுத்தினால் ஜொலித்திருக்காங்க. இதுதான் இவங்க மிக மிக முக்கியமாகுது. மாணவர்கள் தாங்க கோல்டன் டைம். ஏன்னா மாணவர்கள் என்னன்னா எப்போ படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், ஹாஸ்டல் தங்கணும், பல குழப்பங்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரைட் சாய்ஸாக ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடியது, சப்ஜெக்ட் கரெக்டான சூஸ் பண்ணிட்டா லைஃபே செட்டில் ஆயிரும். இதுதான் இவங்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டம். மாணவர்களுக்கு கரெக்டான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி கரெக்டான ஊரையும் சூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நல்லா அழகாக சொன்னீங்க அந்த ராசிக்கு. அதாவது ரொம்ப அழகான பதிவு, அழகான ஒரு இந்த ராசிக்குள்ளான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது யாருக்காக? உங்களுக்காக தாங்க இந்த பதிவே.
நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம் தானே, பட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் வந்து ஜாதகம், இது ஜாதக புக்கு. உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், நான் என் ராசியை நானே கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரியப்படுவீங்க. இந்த புக்கை வாங்கிக்கோங்க. அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கி ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாக படித்து நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். உங்களுடைய ராசி பலன் என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல, இல்லை வாங்க தெரியலனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம விஜயகுமார் சார்கிட்டே கேட்டு இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லான புக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. நன்றி.